வணக்கம். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நவக்கிரக பரிகார தலங்கள்ல ஒன்றான கீழப்பெரும்பள்ளம் கேது பகவான் கோயிலை பற்றி இந்த விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நேரத்தை வீணாக்காம வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். ஜோதிடத்துல கேது பகவான ஞானக்காரகன் அப்படின்னு சொல்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட ஆன்மீக பயணத்துல கேது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, தல வரலாறு, தல மகிமை, இதோட ஆன்மீக முக்கியத்துவம், என்னென்ன பரிகார முறைகள் இருக்கு, அப்புறம் கோயில் எங்க இருக்கு, தரிசன நேரங்கள் என்ன, இதையெல்லாம் தான் வரிசையா தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதா இந்த கோயிலோட சுவாரஸ்யமான தல வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம். பார்க்கடல் கடைஞ்ச அந்த புராண நிகழ்வை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்ப கயிறா வச்சு பார்க்கடலை கடையும் போது சொர்பானு அப்படிங்கிற அசுரன் தேவர் வேஷத்துல வந்து அமுதத்தை குடிச்சிடறான். உடனே மகாவிஷ்ணு தன்னோட சக்கரத்தால அவனை ரெண்டா பிழக்க அந்த உடம்பு பகுதி தான் பின்னாடி கேதுவா மாறுச்சு. அந்த பார்க்கடல் கடையும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாம ஆளைகால விஷத்தை கக்க உலகத்தை காப்பாத்த சிவபெருமான் அந்த விஷத்தை நிஜ குடிச்சு நீலகண்டர் ஆனாரு. இத பார்த்த வாசுகி பாம்புக்கு ஐயோ, ஈசன் விஷம் குடிக்க நாமளே காரணமாயிட்டோமே அப்படின்னு ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. அந்த குற்ற உணர்ச்சியில வாசுகி நாகம் பூம்புகார் பக்கத்துல இருந்த ஒரு மூங்கில் காட்டுல ஈசனை வேண்டி கடும் தவம் இருந்துச்சு. அதோட தவத்தை மெச்சி பாவங்களை மன்னிச்ச சிவபெருமான் அங்கேயே நாகநாதரா எழுந்தொருளினார். அந்த மூங்கில் காடுதாங்க இன்னைக்கு நாம பாக்குற கீழப்பெரும்பள்ளம். சரி, வரலாறு இப்படி இருக்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன, தல மகிமை என்ன அப்படிங்கறத பாப்போம். மத்த நவக்கிரக கோவில்களுக்கும் இங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. பொதுவா கேது பகவான் மத்த கிரகங்களோட சேர்ந்து கொஞ்சம் உக்கிரமா தான் இருப்பாரு. ஆனா இங்க கேதுவே பிரதானம். அதனால இங்க தனியா ஒரு நவக்கிரக சந்நிதியே கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம இங்க கேது பகவான் ஒரு கோபமான தோற்றத்துல இல்லாம மனித உடலும் 5 நாகத்தலைகளும் கொண்டு 2 கையையும் கூப்பி சிவபெருமான அமைதியா வணங்குற மாதிரி காட்சியளிக்கிறார். தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு வரங்களை அள்ளித்தரும் ஒரு அனுகிரக மூர்த்தியா இவர் இருக்கிறது தான் இந்த தலத்தோட மாபெரும் சிறப்பு. அடுத்ததா இங்க வந்து வழிபடுறதோட ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியான முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேது வெறும் தோஷங்களை கொடுக்கிற நிழற்கிரகம் மட்டும் கிடையாது. அவர் உண்மையான ஞானம், மோக்ஷம், ஆன்மீக நாட்டம் இதையெல்லாம் தரக்கூடியவர். நாகதோஷம், காலசர்ப்பதோஷம் இருக்கிறவங்களும் கேது திசை நடக்கிறவங்களும் இங்க வந்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம். குறிப்பா சிலருக்கு வெளிநாட்டு பயண யோகம் கிடைக்கவும் இவர் காரணமா இருக்காரு. சரி, இவ்ளோ சொல்றீங்களே, அங்க போய் எப்படி பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதை இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க, கேது பகவானுக்கு ரொம்ப உகந்தது கொள்ளு தானியம், அதே மாதிரி செவ்வரளி பூ, பல வண்ணங்கள் இருக்கிற பஞ்சவர்ண ஆடை, இதெல்லாம் கொண்டு போய் யமகண்ட நேரத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யமகண்ட நேரம் கேது வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமானது. இங்க வர்ற பக்தர்கள் பொதுவா பால் அபிஷேகம் செஞ்சும் கொள்ளு சாதம் படைச்சும் வழிபடுவாங்க. கோயில்ல தர்ற விபூதி, உலர்பொடி பிரசாதத்தை தொடர்ந்து 7 நாள் சாப்பிட்டுட்டு 8வது நாள் விநாயகருக்கு சிதறுகா உடைச்சு இந்த பரிகாரத்தை முழுமையா நிறைவு செய்யறது தான் இங்க காலம் காலமா பின்பற்றப்படுற ஒரு சக்தி வாய்ந்த முறை. இதுல நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா? இந்த 7 அப்படிங்கிற நம்பர் திரும்ப திரும்ப வரும். ஜோதிட சாஸ்திரப்படி கேதுவுக்குரிய எண்ணெய் 7 தாங்க. அதனாலதான் இங்க 16 வகையான பூஜைகள் செய்யறாங்க. அதாவது 1ம் 6ம் கூட்டுனா 7. அதே மாதிரி 7 தீபங்கள் ஏற்றி வழிபடுறதும் இங்க ஒரு வழக்கம். கடைசியா இந்த கோயில் கரெக்டா எங்க இருக்கு, எப்ப போனா தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். இந்த அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் காவிரி டெல்டா பகுதியான மயிலாடுதுறை மாவட்டத்துல கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு. சீர்காழியிலிருந்து பார்த்தா ஒரு 21 கிலோமீட்டர், மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா நவக்கிரக சுற்றுலா போறதா இருந்தா இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற இந்த 9 கோயில்களையும் ஜோதிட ரீதியா வரிசையா தரிசனம் பண்ண இந்த ரூட் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தரிசன நேரங்களை நோட் பண்ணிக்கோங்க. காலையில 6 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரையும், ஈவினிங் 3:30லேருந்து ராத்திரி 8:30 மணி வரையும் கோயில் திறந்திருக்கும். பரிகார பூஜைகளை எந்த அவசரமும் இல்லாம நிம்மதியா செய்யணும்னா இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி உங்க பயணத்தை முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. சரி, இந்த விளக்க உரையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உலக பற்றுதல்களை கடந்து உண்மையான ஞானத்தையும் ஆன்மீக விடுதலையையும் தேடுற அந்த மனவிலைய கேது பகவான் நமக்கு கத்துக் கொடுக்கறாரு. அந்த உயர்ந்த பாடத்தை ஏத்துக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.
கேது பகவானின் அருளோடு மீண்டும் ஒரு சிறப்பான விளக்கு உரையில நாம சந்திக்கலாம். நன்றி. ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.